அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவேலாங்காடு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ரத்ன சபையாகும். இது சிவபெருமான் நடனமாடிய தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு அப்பர், சுந்தரர், சம்பந்தர் போன்றவர் பாடல் பாடிய ஸ்தலமாகும். இந்த கோவிலில் தான் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து சிவபெருமானை தரிசித்ததாக சொல்கிறாங்க. இங்கு மூலவர் ஆரண்யேஸ்வரர், உற்சவர் ரத்தின பாபதீஸ்வரர், தாயான் வண்டார குழலி, தலவிருட்சம் ஆலமரம், தீர்த்தம் முக்தி தீர்த்தம். இந்த கோவிலில் மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரம் 3 நாட்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறது. அதே மாதிரி பங்குனி மாதம் வர உத்திர நட்சத்திரத்தண்ணி 10 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்பன் நிசம்பன் என்ற 2 அர்க்கர்கள் இருந்தாங்க. அவங்க அங்கே ஆலமரத்தடியில் அந்த இடம், இந்த கோவில் இருந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆலமரங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் அது. அந்த இடத்துல தங்கி மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் செஞ்சுருந்தாங்க. இதனால் பாதிப்படைந்தவங்க உடனே போய் சிவபெருமாள்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லும்போது அதாவது சிவன் உடனே பார்வதி தேவி தன்னோட பார்வையால் ஒரு காளியை உருவாக்குறா. அந்த காளி அரக்கர்களை அழிக்க சொல்லி அனுப்புகிறா. அந்த காளியும் அதே மாதிரி அரக்கர்கள்லாம் அழிச்சிடுறா. அழித்ததுக்கப்புறமா அந்த ரத்தத்தை அரக்கர்கள்லாம் அழித்ததுக்கப்புறமா அந்த ரத்தத்தைலாம் உண்டு காளி ரொம்ப கோரமாக நடந்துக்கிறா. இதனால் அந்த பக்கமாக வர முனிவர்கள்லாம் பார்த்து காளி இப்படி நடந்துக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் முறையிடுறாரு. சிவனும் கோர வடிவம் கொண்டு அந்த இடத்துக்கு ஆலங்காட்டை அடைந்தார். அந்த இடத்துல சிவன் சொல்கிறாரு, நீ அரக்கர்கள் அழிக்கிறதுக்காக இங்கே நீயே காளியாக அதாவது நீயே கோர செயலெலாம் செய்கிற, இது நல்லது இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நீ என் கூட டான்ஸ் ஆடு, நீ நடனம் ஆடினா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த இடத்த ஆளலாம் அப்படின்னு சொல்லும்போது சிவனும் டான்ஸ் ஆடுறாரு. அந்த இடத்துல சிவன் தன் காதில் மணி வச்சு மாட்டியிருப்பார் இல்லையா, அது தானாக விழற மாதிரி வச்சு அதை தன்னுடைய கால்லையே எடுத்து மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறாரு. இதை காளியால் செய்ய முடியாது. அது செய்யாததுனால காளி தோற்று போயிடுறா. அதனால் இந்த இடத்த சிவபெருமான் ஆட்கொள்கிறார். இந்த இடத்துல தான் காரைக்கால் அம்மையானும் முக்தி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அவங்க தலையால் நடந்து வந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல நடன தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க இங்கே பெருமாளை வேண்டிக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த இடத்துல வேண்டிக்கலாம். ஓம் நம